ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் பாஸ்மகே. நமஸ்காரம். புது வசந்தம் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். குரோதி வருஷத்தின் பலன்களை பார்க்கலாம். மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். அதற்கு முன்னாடி குரோதி வருஷம் எப்போ ஆரம்பிக்கிறது அப்படின்றத முதல்ல பார்ப்போம். ஒரு ஷார்ட் ஹிண்ட்டாக 14/4/2024 13/4/2025 வரலும் உண்டான நாட்கள். அது குரோதி வருஷம் அப்படின்னு சொல்லக்கூடியது. தமிழ் ஆண்டுகளில் 38வது ஆண்டாக இந்த குரோதி வருஷம் வருது. சோபகிருத வருஷத்துக்கு அடுத்தது குரோதி வருஷம். இந்த வருஷம் பேர் குரோதி வருஷம் அப்படின்னு பேர். இந்த வருஷத்தில் பார்த்தேனால் செவ்வாய் பகவான் ராஜாவாகவும் சனி பகவான் மந்திரியாகவும் வர்றார். தானியாதிபதி சந்திர பகவான் வர்றது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக பார்த்தேன்னா நல்ல ஒரு ஏற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம். சரி, இந்த வருஷத்தினுடைய ஆரம்ப நாளில் இருக்கக்கூடிய கிரகங்கள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். இந்த வருஷம் ஆரம்பிக்கிறது ஞாயிற்றுக்கிழமை, சஷ்டி திதியில் ஆரம்பிக்கிறது. சஷ்டி விரதமும் அன்னைக்கு ஆதிரை நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய திரு ஆதிரை அப்படின்னு திரு என்ற உயர்ந்த அடைமொழி கொண்ட நட்சத்திரமான திருவாதிரையில் வருது. இந்த மாதம் பார்த்தேனால் சித்த யோகத்தில் ஆரம்பிக்கிறது. இந்த மாதத்தின் கோல்சாரம் என்ன, இந்த வருஷத்தினுடைய கோல்சாரம் என்ன அப்படின்றத முதல்ல பார்ப்போம். இந்த வருஷம் ஆரம்பிக்கும் பொழுது கோல்சாரம்னு சொல்லக்கூடியது மேஷ ராசி, காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் சூரியனும் குருவும் இருக்க. 6ஆம் இடம்னு சொல்லக்கூடிய கன்னியில் கேது பகவானும், சனி செவ்வாய் கும்பத்திலையும், புதன் ராகு மற்றும் சுக்கிரன் மீனத்தில் இருக்கிறது ரொம்ப விசேஷம். இந்த வருஷ பலன்கள் பார்க்கும்பொழுது பொதுவாகவே வருஷ பலன்கள்னு சொல்லக்கூடியது மெதுவாக செல்லக்கூடிய கிரகமான குரு, சனி மற்றும் ராகு கேதுவினுடைய இருக்கும் இடத்தை வைத்தும் பெயர்ச்சியை வைத்தும் சொல்லக்கூடிய விஷயம். இந்த வருஷம் பார்த்தலையானால் ஒரே ஒரு பெயர்ச்சி, அதாவது பெரிய கிரகங்கள் ராஜ கிரகங்கள்னு சொல்லக்கூடிய குரு பகவான் மட்டும்தான் மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு போகிறார். அதை தவிர பெரிய மாற்றங்கள் எதுவுமே இல்லை. சனி பகவான் வக்ரகதி அடைகிறார். அது ஒரு 4-4.5 மாதம், 6ஆம் மாதம் ஜூன் மாதத்திலிருந்து 11ஆம் மாதம் வரலும் இருக்கார். அதாவது ஒரே ராசியிலேயே சதய நட்சத்திரம் 3ஆம் பாதத்திலிருந்து 1ஆம் பாதம் திருப்பியும் 1ஆம் பாதத்திலிருந்து வக்ர நிவர்த்தி ஆகிடுறார். குரு பகவானும் வக்ரகதி அடைகிறார். அவர் மிருகசீரிஷம் 3ஆம் பாதத்திலிருந்து திருப்பியும் போயிடுறார். அதாவது ரிஷபத்துக்குள்ளேயே வக்ரகதி அடைஞ்சு குரு பகவான் நல்லபடியாக போகிறார். இந்த வருஷம் பார்த்தாலேனால் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் பெரிய அமோக ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. செவ்வாய்க்கு உண்டான காரகத்துவங்கள் அத்தனையுமே பெரிய ஏற்றம் கிடைக்கும். நெருப்பு சம்பந்தப்பட்ட, அதை தவிர சமையல் கலை வல்லுநர்களுக்கு பெரிய ஏற்றம் இருக்கும். இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ், ஏன்னா சுக்கிரனும் உச்சத்தில் இருக்கிறதுனால இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பெரிய ஏற்றத்தை கிடைக்கக்கூடிய காலகட்டம். ஏன்னா ராகு பகவான் 12ஆம் இடத்துல இருக்கார். அதுவும் மீன ராசியில் இருக்கிறது. இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். நம்மளுடைய இந்தியாவின் இதுவை பொறுத்தவரையும் பார்த்தலையானால் எல்லா வித முயற்சிகளிலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சட்டங்கள் கடுமையாகக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஏன்னா சனி பகவான் தனித்து ஆட்சி இருக்கக்கூடிய காலகட்டம். ஒரு 8-10 நாளில் செவ்வாய் பகவானும் மீனத்துக்கு போடுறார். தனித்த சனி பகவான் கும்பத்தில் போய் இருக்கிறதுனால கடுமையான சட்டங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இது தொழிலாளர்களை அதிகமாக அச்சுறுத்தக்கூடியதாக இருக்கும். ஆனால் அந்த தொழிலாளர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வருஷம் அமைய போகிறது. நெருப்பின் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பெட்ரோல் கேஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் மூலியமாக அபாயகரமான சில விஷயங்கள் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த வருஷம் பார்த்தாலேயானால் அதாவது தானியம்னு சொல்லக்கூடிய இதுக்கு இந்த ப்ராடியூசர்ஸுக்கு நல்ல ஒரு விளைச்சல் இருக்கக்கூடிய காலகட்டம். நல்ல விளைச்சல் நல்லபடியாக இருக்கும். விலைவாசிகளும் நல்ல கட்டுக்குள் அடங்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். தண்ணீர் பிரச்சனை கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த வருஷம். இந்த வருஷத்தில் பார்த்தோம்னா மழை ஒரு ஷார்ட் டைமில் பொழிஞ்சு நிறைய வேஸ்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இந்த வருஷத்தில் பார்த்தோம்னா இந்த குரு பகவான் 3ஆம் இடத்துல, அதாவது ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால, அதாவது ரிஷபத்தில் போய் இருக்கிறது அந்த அளவு விசேஷம் கிடையாது. அதனால் தங்கத்தின் விலை சற்று இறங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு.
ஷேர் மார்க்கெட் ப்ரைஸஸும் டவுன் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த வருஷத்தில் ஷேர் மார்க்கெட் வந்து இந்த 72,000 அந்த ரேஞ்சிலேயே வந்து மூவ் ஆகிட்டே இருக்கும். ஷேர் மார்க்கெட்ஸில் சில பிரச்சனைகள், சில தேவையற்ற விஷயங்கள், தவறுகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். பொதுவாக இந்த வருஷம் பார்த்தோம்னா இந்தியாவுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய வருஷமாக இருக்கக்கூடும். இருந்தாலும் இந்த நெருப்பு விஷயத்தில் பிரச்சனைகள் இருக்கும். அதை தவிர வந்து ரியல் எஸ்டேட்டில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். ரியல் எஸ்டேட்டை தவிர வந்து செங்கல், மண், ஜல்லி இதெல்லாம் வந்து விளையாடக்கூடிய காலகட்டமாக இருக்கும். தானியங்கள் அதிகமாக விளையக்கூடிய காலகட்டமாக இருக்கும். சிறிதளவு தண்ணீருக்கு பற்றாக்குறை இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த வருஷத்தில் வந்து மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம், ஒரு ராசியாக. அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயிட்டு இருக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டது ஏனால் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட்டுக்கு. என்னுடைய உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த் இதை நீங்கள் அனுப்பிச்சிங்களே, ஏன்னா உங்களுடைய நேம் as well as உங்களுடைய பேரண்ட்ஸ் நேமோடு அனுப்பிச்சிங்கன்னா என்னுடைய கட்டணம் என்னன்றதை தெரிவிக்கிறேன். உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அதில் ராசி சந்தி, நட்சத்திர சந்தி, பாத சந்தி ஏதாவது இருக்கான்றதை பார்த்து, லக்ன சந்தி இருக்கான்றதையும் பார்த்து, உங்களுடைய ராசி என்ன அப்படின்றத பார்த்து, லக்னம் என்னன்றதையும் பார்த்து, உங்களுடைய தசா புக்தி அந்தரம் சூக்ஷ்மம் எப்படி இருக்குன்றதை பார்த்து, அதற்கு பிறகு இன்றைய கோல்சார பிரகாரம் நல்ல ஏற்றத்தில் இருக்கிறதா, என்ன எளிய பரிகாரம் செய்ய முடியும் அப்படின்றதையும் சொல்கிறேன். இப்பொழுது மேஷம் முதல் மீனம் வரை 14/4/2024 13/4/2025 வரலும் உண்டான குரோதி வருஷத்தின் பலன்களை ஒன்றொன்னா பார்க்கலாம். விருச்சிகம், விசாகம், அனுஷம், கேட்டை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் ராசிக்கு 5ஆம் இடத்துல இந்த வருஷம் ஆரம்பத்திலிருந்து இருக்கு. அதாவது இந்த வருஷம் பார்த்தேன்னா பிறந்த ஒரு 9 நாள்லேயே வந்து ராசியின் அதிபதி 4ஆம் இடத்துலேருந்து 5ஆம் இடத்துக்கு போடுற ராகு சுக்கிரன் சம்பந்தம், அதை தவிர புதனோட சம்பந்தம், இந்த காலகட்டத்தில் பரிவர்த்தனை யோகம் அமைகிறது பெரிய விசேஷம். இந்த வருஷம் பார்த்தேன்னா வருஷ கிரகம்னு சொல்லக்கூடிய குரு, ராகு, கேது மற்றும் சனி பகவானை வச்சு சொல்லக்கூடியது. குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு சமசப்தமத்தில் வர்றது பெரிய விசேஷம். 1ஆம் தேதி மே மாதத்துலேருந்து பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். திருமணம் பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிய பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். தொழிலில் அபிவிருத்தி ஏற்படக்கூடிய காலகட்டம். இருந்தாலும் அர்த்தாஷ்டம சனி நடக்கிறதுனால உங்களுடைய உடல் நிலையில் சற்று கவனம் தேவை. அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வருஷம் அமையிறது. இந்த வருஷத்தில் ஏன்னா அர்த்தாஷ்டம சனி இந்த வருஷம் ஃபுல்லாகவே இருக்குது. அதை தவிர பார்த்தோன்னா 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவான் அதிகமான வேலையை செய்து சொற்ப லாபம் வரக்கூடிய அளவுக்கு இருக்கும். 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவான் அந்த இடத்த கெடுப்பார். அதனால் வந்து லாபம் வந்து அதிகமாக வராது, சொற்ப லாபம் வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது. 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவான் மூலியமாக அபரிமிதமான ஏற்றம் இருக்கும். அதாவது குழந்தைகள் மூலியமாக திடீர் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பெரும் புகழ், அந்தஸ்து, கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவான் மூலியமாக குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் சிறு பிரிவினை இருக்கும். குழந்தை பிரிஞ்சு செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் உங்களுக்கு புதிய பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த வருஷம் பார்த்தாலேயானால் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு சமசப்தபத்தில் போகிறது பெரிய விசேஷம். உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால உடல் நலத்தில் நல்ல ஏற்றமாக இருக்கும். அர்த்தாஷ்டம சனி இருந்தாலும் உங்களுடைய உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும். புதிய வண்டி வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கும். உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும். தாயின் உடல் நலத்தில் சற்று தொய்வு இருக்கக்கூடிய காலகட்டம். தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். படிக்கக்கூடிய மாணவர்கள் ஒரு தடவைக்கு 4 தரம் படிக்கிறது ரொம்பவும் நல்லது. ஏன்னா மறதி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் மறதி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால போட்டித் தேர்வுலெல்லாம் கொஞ்சம் ஜாகிரதையாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்பவும் நல்லது. இதை தவிர வந்து உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா இந்த வாட்டி போட்டித் தேர்வில் அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இருக்க வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாகவே இருக்கும். அதாவது ஐஐடி, நீட்டு, இந்த மாதிரி ஜேஇ இந்த மாதிரியான போட்டித் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்கள் ரொம்ப ஸ்ரத்தையோடு படிக்கிறது ரொம்ப விசேஷம். சனி பகவானுக்கு போய் விளக்கேற்றிட்டு வாங்க. வியாழக்கிழமை ஆஞ்சநேயரை போய் சேவிச்சுட்டு வர்றதன் மூலியமாக உங்களுடைய ஞாபக சக்தி அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்குது அப்படின்றத சொல்கிறோம்.
தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். 6ஆம் இடத்தில் வரக்கூடிய சூரிய பகவான், இந்த வருஷம் ஆரம்பத்தில் வரக்கூடிய சூரிய பகவான் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பார். புதிய வேலை கிடைக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. வேலையில் ப்ரமோஷன் வரக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா சில நேரத்தில் பேச்சே உங்களுக்கு பிரச்சனையாக முடியக்கூடிய காலகட்டமாக இருக்குது. வெளியூர் வெளிநாடு பிரயாணங்கள் செல்லக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக வரும். உங்களுக்கு பார்த்தோம்னா இந்த வருஷம் மொத்தமே நல்ல ஒரு ஏற்றமான வருஷம். ஏன்னா குருவே பார்க்குறார். குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லக்கூடியது. அதனால் குரு உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. பொதுவாகவே இந்த வருஷத்தில் பார்த்தோம்னா சனி பகவான் 4ஆம் இடத்துல இருக்கிறது. அதன் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரும். வண்டி வாகனங்களில் போகும்போது ரொம்ப ஜாகிரதையாக போங்க. தேவையற்ற பழக்கங்களில் ஈடுபடாதீங்க. ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. உங்களுடைய அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேய பெருமானை போய் வாரம் வழிபட்டு வர்றது வியாழக்கிழமை ரொம்ப நல்லது. அவருக்கு ஒரு வெண்ணெய் காப்பு போடுறதும், அவரை போய் வணங்கிட்டு வர்றதும் நல்ல ஏற்றம். அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் பெருமானை போய் வணங்கிட்டு வர்றதும் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். காலபைரவரை போய் வணங்குங்க. ஏன்னா சனி பகவானுக்கு குருநாதர்னு சொல்லக்கூடியவர். அதனால் தேய்பிரை அஷ்டமியில் கண்டிப்பாக காலபைரவரை வணங்கிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுடைய பிரச்சனைகள், வந்த பிரச்சனைகள், வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே விலகி செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த வாரம் பார்த்தாலேனால் அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு போங்க. முருகன் கோவிலில் போய் துவரம் பருப்பு தானம் கொடுத்துட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாவற்றையும் இந்த வருஷத்தில் செவ்வாய்க்கிழமை முருகன் கோவிலுக்கு போய் துவரம் பருப்பு உங்களால் முடிஞ்சது தானமாக கொடுத்துட்டு வர்றதன் மூலியமாக எந்த ஒரு பிரச்சனைகளில் இருந்தும் நீங்கள் வெளியில் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும்.